இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ எப்போ மனோஜ் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்களோ, மனோஜுடைய அறிவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். படிப்பறிவை ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. வெறுமனே இந்த புத்தக படிப்பு மட்டும் இல்லாமல் உலகத்தையும் படிக்கணும், மனுஷங்களையும் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்ல. அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது மனோஜ் அவர் பேசாமல் அவர் தோன்றதான் பண்ணிட்டு தெரிவார். இதில் திடீர்னு இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏசி வாங்குறாங்க, 2 வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, அது இதுலாம் சொல்லும் பொழுதே நமக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆர்டர் எதுக்கு இவருக்கு வருதுன்ட்டு. இதில் வேற அன்னைக்குன்னு பார்த்து ரோஹினி வேற அப்போ பார்லரை விட்டு இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் இங்கே வரப்போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு கல்யாணத்துக்காக ஈசிஆர் வரைக்கும் போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புது ஷாக்கை கொடுக்குறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் எபிசோட் வேறு வரப்போகுது சிறகடிக்க ஆசையில். அதில் என்ன அப்படின்னா சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு காரை வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி 2 காரை வாங்கி விட்டால் தான் நம்மளால் ஒரு தொழில் நடத்த முடியும். ஒரு அந்த கார்லேருந்து வாடகை வரட்டும், அதை வச்சு இஎம்ஐ கட்டி சொந்த கார் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சீக்கிரமாக வீடு கட்டலாம், மேலே ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க முத்துவும் மீனவும். இதில் முதல்ல நகையை வாங்க வேணாம்னு நினச்ச முத்து ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நகையை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு குரூப் இப்போ 5 ஏசி வாங்குறேன்னு வாங்க வந்தாங்கல்ல, அவங்க வாங்க வர மாதிரி வாங்கிட்டு போயிட்டு எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு கேஷாக கொடுத்துறோம் சார்னு கையில் கேஷாக கொடுத்துட்டு போனேன். சந்தோஷமாக வாங்கி வச்சிட்டாரு மனோஜ். கொஞ்ச நேரம் கழிச்சா இன்னொரு கும்பல் நாங்கள் செக் பண்ண வந்திருக்கோம், உங்கள் இதெல்லாம் அக்கௌண்ட்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். செக் பண்ணி இது எல்லாமே கள்ள நோட்டை வச்சிருக்கியா நீ, அட பாவி ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்க. இவர் நான் அதெல்லாம் பண்ணலன்னா என்ன மணி லாண்டரிங் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்திரியாடா இல்லை கள்ள நோட்டை நல்ல நோட்டாக மாத்திரியா அப்படின்னு சொல்லி கேட்டு 4 போட்டு அந்த பணத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் புரியுது மனோஜுக்கு ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாரு. யாரோ ஜாமானும் போச்சு, இதுவும் போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள், அதில் 1 லட்ச ரூபா நமக்கே லாபம் வருனார். இப்போ 5 லட்சம் மொத்தமாக போச்சு. இப்போ 4.5 லட்ச ரூபா இப்போ கிட்ட ஒரு கையில் உடனடியாக காசு தேவை அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க அம்மா காலில் விழ, அது வேறு மனைவிட்ட வேற சொல்லலை. உடனே விஜயா இப்போ என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. பலார்னு விட்டு அறிவு இருக்காடா உனக்கு, நீங்களாம் என்ன தாண்டா படிச்சேன்ட்டு. ஆனாலும் உங்களுடைய ஃபேவரட் குழந்தையாச்சு. இந்த மாதிரிலாம் முத்து ஏதாவது பண்ணி தான் நான் வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அவங்களே கால் பண்ணி ஹலோ போலீஸ் இங்கே தான் இருக்காங்க அந்த ஃப்ராடு பைய அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நகை ஏதாச்சும் கொடுமா, நான் இப்போதைக்கு பணத்தை அடகு வச்சு பணத்தை உடனே இது பண்ணி ஆகணுமா, இல்லை பெரிய பிரச்சனையாக ஆகிடும். உடனே யோசிச்சு பார்த்துட்டு மீனா கொடுத்த நகை தான் இருக்குது, இதை வச்சுட்டு இது பண்ணிவிடுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடகு வைக்க கொடுக்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அடகு வச்சா அவ்வளோ காசு கிடைக்காது, விற்றா தான் காசு வரும்னு வித்துறாரு மொத்தமாக. அதுவும் இதில் மீனாவோட தாலி, பாட்டி கொடுத்த நகை எல்லாமே இருந்துச்சு, வித்தாச்சு. இப்போ இவங்க கேட்கும் பொழுது விஜய் என்ன பண்ணுறாங்க, அவன் நகையை திருப்பி கேட்குறா, எப்படியா மீட்டு கொடுத்துரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, நீ ஏதோ ஒரு வழி பண்ணி இப்போ எனக்கு காசு பண்ணு உடனடியாக கொடு அப்படின்னு கேட்டால், அந்த நகையை உடனே கொடுன்னு கேட்டால் வித்துட்டேங்கிறாரு இவர். பெரிய ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஏதாவது திமிரா பேசி எல்லாத்தையும் அடக்கினா கூட இவங்க அதை வச்சுட்டாங்க, இதை வித்துட்டாங்க இவர் அப்படிங்கிறது தெரிய வந்தால் முத்து பலார்னு விடுவார் மனோஜ். அது ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயத்துக்கே இவ்வளோ அப்படின்னா மொத்தமாக அந்த கடன் நடத்துகிற காசே அவங்க அப்பா காசு தான். அதில் தான் 5 லட்ச ரூபா இப்போ நஷ்டமாக இருக்குது. 30 லட்சத்தில் 5 லட்சத்தை இப்போ தொலைச்சிட்டு நிற்கிறாரு இவர் அப்படிங்கிறது தெரிய வந்தால் இன்னும் பெரிய அடி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ எப்போ மனோஜ் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்களோ, மனோஜுடைய அறிவை பற்றி நமக்கு நல்லா தெரியும்.